ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம எந்த புக்கோட சம்மரியை பார்க்க போகிறோன்னா த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங். இதை எழுதினவங்க நார்மன் வின்சென்ட் பேல். இந்த புக்ஸ் அரௌண்ட் 16 மில்லியன் காப்பீஸ் கிட்ட இதுவரையும் சேல் ஆயிருக்கு. 15 லாங்குவேஜஸ் கிட்ட டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆத்தர் ஒரு அமெரிக்கன் பாஸ்டா. நிறைய புக்ஸ் இவரே எழுதியிருக்காரு. நம்ம டெய்லி ப்ராப்ளம்ஸ்னால நிறைய பேர் லைஃப்பில் தோற்று போயிருக்காங்க. ஆனால் நம்ம தோற்று போக விடுறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம்தான். அது ஒரு தேவையற்ற விஷயமும் கூட. நம்மளோட வெற்றியோட ஆணிவேர் நம்ம மைண்டில் தான் இருக்குது. நம்ம எண்ணங்களை கட்டுப்படுத்தியும் ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணியும் சோகமாக இருக்கிறத விட்டுட்டு வாழ்க்கையை எப்படி நம்ம கண்ட்ரோல் எடுத்துக்கிறதுனும் எப்படி தன்னம்பிக்கையோடு இருக்கிறது அப்படின்னும் அது கற்று தரும். பாசிட்டிவ் திங்கிங்னால் நம்மளோட லைஃப்பில் என்னெல்லாம் மாற்றங்களை கொண்டு வர முடியும்னு இந்த புக் மூலயமா நமக்கு புரிய வைக்கிறாரு மிஸ்டர் நார்மன். வாங்க அதை எப்படின்னு இந்த ஆடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம். லெசன் நம்பர் 1, பிலீவ் இன் யோர் செல்ஃப். உங்களை நீங்கள் நம்புங்க. உங்களோட பெரிய கோல்ஸை நினச்சி பார்த்து உங்கள் ப்ராப்ளம்ஸ் எவ்வளோ சின்னது அப்படின்னு உணருங்க. ஆமாம், கான்ஃபிடென்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளை நாமளே தாழ்த்திக்கிட்டோம் அப்படின்னா இன்ஃபீரியராக தான் நடந்துப்போம். தன்னம்பிக்கை இருந்துச்சுன்னா சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை. கான்ஃபிடென்ட் ஆட்டிடியூடில் தான் மாற்றத்தை உருவாக்க முடியும். கான்ஃபிடென்ஸ் மட்டும் எல்லா ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணிடாது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா கான்ஃபிடென்ஸும் காம்பிடென்ஸும் ஒன்று கிடையாது. ஒரு குழந்தைகிட்ட மேக்ஸ் சுத்தமாக வரல, அவகிட்ட போய் உனக்கு மேக்ஸ் நல்லா வரும் அப்படின்னு சொன்னால் மட்டும் அவளால் அடுத்த டெஸ்ட்டில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட முடியாது. ஒரு புது ஜாபுக்கு போகும்போது உங்களோட ஆஃபீஸில் யாருக்குமே பிடிக்காது, எந்த வேலையும் நல்லா செய்ய வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டு போனீங்கன்னா உங்களை அறியாமலே நீங்கள் கண்டிப்பாக சொதப்பத்தான் செய்வீங்க. அதை விட என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் அப்படி தான் இருந்தீங்கன்னு யாராச்சும் சொல்லும்போது இன்னும் நமக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் தான் வர ஆரம்பிச்சிடும். இது ஒரு சர்க்கிள் மாதிரி கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்கும். எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களோட எண்ணங்களை மாற்றிக்கிட்டு நீங்கள் தான் நம்பணும் எங்கே போனாலும் மதிப்பு இருக்குது அப்படின்னு. அதுக்காக நம்ம ஆத்தர் ஒரு எக்ஸசைஸை சஜஸ்ட் பண்ணுறாரு. இது சயின்ஸால் ப்ரூவ் பண்ணப்பட்டது. உங்களோட கோல்ஸை நினச்சிக்கோங்க அண்ட் அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணிக்கோங்க. உங்கள் லைஃப் இப்போத்துலேருந்து 6 மாதம் எப்படி இருக்கணும், எந்த கோல்ஸை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இதை பற்றி மட்டும் யோசிங்க. இதுக்கு பேர் தான் மென்டல் கான்ட்ராஸ்டிங். இது ஒரு சில நிமிஷங்கள் பண்ணாலும் பல வாரங்களுக்கு உங்களால் மாற்றங்களை உருவாக்க முடியும் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணப்பட்டிருக்கு. உங்கள் கோல்ஸ் உறுதிப்படுத்துங்க, காட்சிப்படுத்துங்க, நம்புங்க. அதை கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவ் திங்கிங் மட்டும்னால தான் நம்மளால் வெற்றியை உணர முடியும். தேங்க்யூ.